இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை சிங்கப்பூர்ல எப்படி கன்வெர்ட் பண்றது, என்ன ப்ராசஸ் எப்படின்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். உங்ககிட்ட சிப் வச்ச இந்தியன் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி, 3 ஸ்டெப்ஸ்ல முடிஞ்சிடும். சப்போஸ் உங்ககிட்ட சிப் இல்ல அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். சிங்கப்பூர்ல 3 டிரைவிங் சென்டர் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணுல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, ஒன்ஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டும் லாகின் ஐடியும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்க பேசிக் தியரி டெஸ்ட் புக் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ்லயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் இந்த பேசிக் தியரி டெஸ்ட் தான். 50க்கு 45 மார்க் எடுத்தாலும் பாஸ். ஸ்டெப் 3, ஒன்ஸ் நீங்க பிடிடி பாஸ் பண்ணோன்னா டிராபிக் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க மறுபடியும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு பாஸ்போர்ட், ஐசி, உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4மே எடுத்துட்டு போகணும். உங்ககிட்ட சிப் வச்ச இந்தியன் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து 5 நாள்ல இருந்து 10 நாளைக்குள்ள லைசன்ஸ் உங்க வீட்டுக்கே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட லைசன்ஸ்ல சிப் இல்ல அப்படின்னா நீங்க இந்தியன் எம்பசில ஒரு லெட்டர் வாங்கணும். அதுக்கு நீங்க பிஎல்எஸ் கிட்ட போகணும். செலவுன்னு பாத்தீங்கன்னா சிப் வச்ச கார்டுக்கு $150 ஆகுது. சிப் வைக்காத கார்டுக்கு $200 இருந்து $220 ஆகுது அப்ராக்சிமேட்லி. டைம்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். சப்போஸ் ஃபெயில் ஆகுறீங்கன்னா மறுபடியும் உடனே ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ள எடுத்தாலும்.